அடுத்தபடியாக கல்வியியல் மற்றும் ஆராய்ச்சியில் அனுபவம் உள்ள முனைவர் ரா மணியொழில் அவர்கள் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். அவரது ஆராய்ச்சியில் மொபைல் கம்ப்யூட்டிங், வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்ஸ், ஸ்பெக்ட்ரம் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரி துறைகள் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் செய்திருக்காங்க. மேலும் இவர் புகழ்பெற்ற பத்திரிகைகளில் 40க்கும் மேற்பட்ட பதிப்புகளை வெளியிட்டுள்ளார். அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். நொய்யல் அன்றும் இன்றும் என்ற ஆவணப்படத்திற்கு வருகை புரிந்துள்ள அவையோர் அனைவருக்கும் எனது மதிய வணக்கம். தலைமை மிக அருமையான தலைப்பு. அதுக்காக உழைப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஏன்னா நொய்யல் அன்றும் இன்றும் அந்த தலைப்பே அவர் என்ன சொல்ல வராரு, அவர் மனசுல என்ன நினைச்சிருக்காரு அப்படின்றத அந்த ஒரு லைன்லயே வந்து அவர் சொல்லிடுறாரு. ஏன் அப்படின்னா இந்த நொய்யலினுடைய நதி வந்து நிறைய அதாவது நம்மளுடைய கொடுமல நாகரிகத்திலிருந்து எல்லாமே வந்து அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு. அதாவது வர்த்தகமாகட்டும், நாகரிகமாகட்டும் எல்லாமே வந்து இந்த நொய்யல் நதிக்கரையில இருந்து ஆரம்பிச்சதுதான். சோ இந்த நொய்யல்ல பத்தி பேசும்போது இந்த நொய்யல் நதி மட்டுமல்ல, முக்கால்வாசி நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஆறுகள் எல்லாமே வந்து கழிவுகளாலும் மற்ற வாழ்வாதாரத்தை இழந்து அது எல்லாமே வந்து ஒரு நாடி துடிப்பு அமிழ்ந்து போன நிலையில் தான் இருக்கிறது. சோ அந்த ஒரு நிலையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல திரு புகழ் அவர்கள் இந்த நொய்யல் அன்றும் இன்றும் என்ற ஆவணப்படத்தை வெளியிட்டுள்ளார். மேலும் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த நொய்யல் நதியினுடைய, ஏன்னா இதுதான் வந்து எல்லாருக்குமே வாழ்வாதாரமா இருந்தது. அதாவது விவசாயியா இருக்கட்டும், ஒரு காமன் பீப்புளா இருக்கட்டும், எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இதுதான். ஒரு காலகட்டத்துல நமக்கு அமிர்தமா தெரிஞ்ச இந்த நொய்யல் நதியானது இன்று வந்து வாழ்வாதாரத்தை இழந்து வட்டார ஜீவன் நதியா இருந்த இந்த நொய்யல் நதியானது இன்று நம்மிடம் வந்து அசுத்தத்தை வந்து தூய்மைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு இருக்கா மாதிரி அவருடைய படம் நமக்கு இன்னைக்கு எடுத்து வைத்திருக்கிறது. சோ அந்த ஸ்டோரிபேட்டை ப்ரொடக்ஷன்ஸ்க்கு இப்படி ஒரு நல்ல ஆவணப்படத்தை இயக்கியதற்காக என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஒரு நல்ல நிலைமைக்கு நம்முடைய ஆர்ட்டை மீட்டெடுப்போம் என்ற நம்பிக்கையில் நன்றி கலந்த வணக்கத்தையும், மேலும் இந்த டீமுக்கு, ஸ்டோரிபேட்டை ப்ரொடக்ஷன்ஸ் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.